ஹல்லேலூயா. அன்பான சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே, இந்த ஜெபத்தை பெற்றுக்கொள்கிற அனைத்து சகோதர சகோதரி மீது உம்முடைய கரத்தை இந்த நேரத்தில் வைப்பீராக. அனைத்து கிளை மற்றும் உள்ளூர் சபை சுவாசிகள் மீதும், ஜிசியின் தொலைக்காட்சியின் அனைத்து நேர்கள் மீதும், செயற்கைக்கோள் கேபிள் மற்றும் இணையதளம் வழியாக உலகம் எங்கிலும் இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மீதும் உடைய கரங்களை வைத்தருளும். உம்மை நம்பும்படியான விசுவாசத்தை இவர்கள் இருதயத்திலே தந்தருளும். இவர்களுக்குள்ளாய் காணப்படுகிற எதிர்மறையான எண்ணங்கள், சந்தேகங்கள், யோசனைகள் இவளை விட்டு இப்பொழுதே அகன்று போவதாக. உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து செல்கள், திசுக்கள், நரம்புகள், உடல் உள்ளுறுப்புகள் மற்றும் குடல்களில் பாதிக்கப்பட்ட வியாதியான பகுதியை பரிசுத்த ஆவியானவரின் அக்னியினால் இப்பொழுதே சுட்டெரிப்பீராக. சிருஷ்டிப்பின் வெளிச்சம் இவர்கள் மீது இப்பொழுதே பிரகாசிப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எதிரியாய் பிசாசாகிய சத்துருடைய கிரியைகளை அனைத்தையும் கடினப்படுத்துகிறேன். இவளுக்குள்ளாய் காணப்படுகிற நோய்கள், கிருமிகள், வைரஸ்கள் மற்றும் பலவீனங்கள் யாவும் இவளை விட்டு அகன்று போவதாக. பரிசுத்த ஆவியானவர் அக்னியால் இவளுடைய சுகமாக நீண்டகால வியாதிகளை சுட்டறியும். மலேரியா போன்ற அனைத்து வகையான பரவுகிற தொற்று வியாதிகளை நீக்கும். புதிய மற்றும் அறியப்படாத வியாதிகளை விட்டு அகற்றுவீராக. முழுவதும் சுகத்தை தாரும். பரவி கொண்டிருக்கிற சளி, காய்ச்சல் விட்டு அகண்டு போகட்டும். கிருமிகள், வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் அகண்டு போவதாக. வயிற்று புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், மார்பு புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், குடல் புற்றுநோய்கள் போன்ற அனைத்து புற்றுநோய்கள், எய்ட்ஸ், லுக்கேமியா, மூளை இரத்த கசிவு, இரத்த கொதிப்பு, இரத்த சொகை, இதய நோய்கள், நுரையீரல் நோய்கள், சர்க்கரை வியாதிகள், பெண்கள் வியாதிகள், தைராய்டு வியாதிகள், அனைத்து விதமான வியாதிகள் இப்பொழுது நீங்கட்டும். போலியோ, வாதை, மூட்டுவீக்கம், குடலிறக்கு மற்றும் அனைத்து வியாதிகளில் இருந்து பூரண சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. முதுகுவலி, தலைவலி, நரம்பு வலி போன்ற அனைத்து வகையான வலிகளும் மறைவதாக. வலிப்பு நோய், மன இறுக்கம், மன அழுத்தம், நரம்பு மண்ட கோளாறு மற்றும் அனைத்து வித மனநிலை நோய்களிலிருந்து விடுதலை தாரும். பக்கவாதத்திலிருந்து விடுதலை தாரும். இவர்கள் குதித்தெழுந்து நடப்பார்களாக. நல்ல பார்வை திறனையும் கேட்கும் திறனையும் இவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும். குருடர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். செவிடர்கள் கேட்கட்டும். ஊமையர்கள் பேசுவார்களாக. விபத்தினால் ஏற்பட்ட எல்லா பாதிப்புகளையும் நீக்கி இவர்களுக்கு சுகத்தை தாரும். உடைந்த எலும்புகளை ஒன்றிணைப்பீராக. தீக்காயங்களிலிருந்து சுகத்தை தாரும். எரிச்சல், சரீரத்தில் காணப்படும் உஷ்ணங்கள் இவளை விட்டு அகன்று போவதாக. போதை பழக்கம் மற்றும் எல்லா விதமான விஷத்தன்மையிலிருந்து இவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் விடுதலை தாரும். மரித்த நரம்புகள், திசுக்கள், செல்களை புதுப்பியும். மரித்த நிலையில் இருப்பவர்களுக்கு உயிரை தாரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எதிரியாகிய பிசாசு சத்துருடைய கிரியைகள், ஆகாய மண்டலங்களின் அதிகாரங்கள், எல்லா தீய ஆவிகள், எல்லா விதமான இருளின் அதிகாரங்கள் விட்டு அகண்டு போக முடிய கட்டளையிடுகிறேன். தீய ஆவிகள், அசுத்த ஆவிகள், வஞ்சனையின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், பிரிவினின் ஆவிகள், இருளின் அதிகாரங்கள் அகன்று போகட்டும். அனைத்து விதமான துன்மார்க்கத்தின் கட்டுகள் விட்டு அகண்டு போவதாக. வெளிச்சம் இவர்கள் மீது பிரகாசிக்கட்டும். பிதாவை தேவனே, நோக்கி ஜெபிக்கவர்களுக்கு பலனை தாரும். பரிசுத்தமாய் வாழ பலனை தாரும். இவர்கள் விபத்துகள், அழிவுகள் இருந்து பாதுகாக்கப்படட்டும். ஜெயமான செழிப்பான வாழ்க்கையை வாழ நடத்தியறலும். இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தொழிலையும் வேலை செய்யும் இடங்களையும் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலும் பரமேஸ்வரி தூதர்களாலும் பாதுகாத்தரலும். படிக்கும் மாணவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை, அறிவை தாரும். படிக்கும்படியான ஆர்வத்தை தாரும். இவள் இருதயத்தை உம்முடைய ஆளுகைக்குட்படுத்துவீராக. சிந்தியும் இருதயத்தையும் உலக காரியங்களை விட்டு விலக தேவன் மீதான வாஞ்சின் அன்பை பெருக பண்ண இவளுக்கு உதவி செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்கள் புசித்தாலும் குடித்தால் இதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்வார்களாக. ஜீவனுள்ள தேவனை சந்தித்தேன், அவருடைய கிரிகளை அனுபவித்தேன், அவரிடத்தில் பதிலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளை அவருடைய பிள்ளைகளை மாற்றும். பிதாவு தேவனே, இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீர் மாத்திரம் மையப்படுவீராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென்.